நண்பர்களே வணக்கம். நான் பிரபாகரன். ஸ்டாக் அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணக்கூடிய நண்பர்களே, உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி மட்டுமே ட்ரேடிங் பண்ணுங்கள். கை நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள், பை நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள், பேங்க் அக்கௌண்ட் நிறைய ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். சந்தோஷமாக இருங்க. இதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹவ் டு லேர்ன் ட்ரேடிங் அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட்டில், இந்த சீரீஸில் இது நம்மளுடைய 2வது வீடியோ. ஆக்சுவலாக முதல் வீடியோவில் நம்ம 4 ஸ்டெப்ஸ் பார்த்துருப்போம். ஸ்டாக் மார்க்கெட் ஆர் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எந்த மார்க்கெட்டில் நம்ம ட்ரேடிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணோம். 2வது அந்த மார்க்கெட்டை பற்றி பேசிக்காக அடிப்படையாக ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். 3வது கேண்டில் ஸ்டிக்ஸ் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும். 4வது இண்டிகேட்டர்ஸ் பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 4 முக்கியமான ஸ்டெப்ஸை நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா 2வது பாகம். இந்த பதிவில் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸ்டெப் நம்பர் 5, அதாவது நம்ம எந்த மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தாலும் முதல்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். சரிங்களா? ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்ததுன்னா XNS, ஆக்டாஃபெக்ஸ் இது ரெண்டும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எதில் விருப்பமோ அதில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், வீடியோவை ஷேர் பண்ணுறேன். ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு புரோக்கரேஜ் கம்பெனியில் நீங்கள் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். சரி, இது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. அதில் இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும். சரி, இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு முதல்ல டெபாசிட் பண்ணுறது எப்படி, வித்ட்ரா பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத கற்றுக்குவாங்க. சரி, எல்லா புரோக்கரேஜ் கம்பெனிலுமே மினிமமாக ஒரு அமௌண்ட் வச்சுருப்பாங்க. ஒரு $50 இல்லை $100, இல்லை ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இருந்தாக்க மினிமம் ஒரு $5 இல்லை $10 டெபாசிட் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ணிவிட்டு வித்ட்ரா பண்ணுறது கற்றுக்குவாங்க முதல்ல. சரி, அடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டை அதாவது ஸ்டாக்காக இருந்தால் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக்லாம் நம்ம எப்படி செலக்ட் பண்ணி வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கிறது, இல்லை கரன்சி பேராக இருந்தால் நம்மளுக்கு பிடிச்ச கரன்சி பேர்லாம் எப்படி செலக்ட் பண்ணி வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? சரி, முதல்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம். அடுத்து டெபாசிட் வித்ட்ரா எப்படி பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நமக்கு பிடிச்ச கரன்சி பேரை இல்லை நம்மளுக்கு பிடிச்ச ஸ்டாக்கை எப்படி வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, அடுத்து எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்குவாங்க. அதாவது ஒரு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் எப்படி பை பண்ணுறது, எப்படி செல் பண்ணுறது, லாட் சைஸ் எப்படி போடுறது, பை லிமிட் ஆர்டர் எப்படி, பை ஸ்டாப் ஆர்டர் எப்படி, செல் லிமிட் எப்படி, செல் ஸ்டாப் எப்படி, ஸோ இதுக்குரிய லாட் சைஸ்லாம் எப்படி நம்ம பண்ணுறது. ஸோ இப்போ பை லிமிட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறோன்னாக்கா அதை தேவையில்லைனா எப்படி டெலீட் பண்ணுறது, எப்படி மாடிஃபை பண்ணுறது, ஸ்டாப் லாஸ் ஆர்டர் எப்படி ப்ளேஸ் பண்ணுறது, தேவையில்லைனா எப்படி டெலீட் பண்ணுறது, தேவைக்கேற்ற மாதிரி எப்படி மாடிஃபை பண்ணுறது, அதே போல் டார்கெட் ஆர்டர் எப்படி செட் பண்ணுறது, தேவையில்லைனா எப்படி டெலீட் பண்ணுறது, தேவைக்கேற்ற மாதிரி எப்படி மாடிஃபை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில அடிப்படையான விஷயங்களை நம்ம கற்றுக்குவோங்க. சரி, அதே போல் இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸ் பற்றி அடிப்படையாக நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னோம்ல, அந்த கேண்டில் ஸ்டிக்ஸை அந்த 4 பாயிண்ட்ஸ் நம்ம சொன்னோம். ஸோ அந்த 4 பாயிண்ட்ஸ் எப்படி வாட்ச் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை கற்றுக்குவாங்க. அவ்வளோதான், இவ்வளோ தான் பேசிக். ஒன்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அது லைஃப் லாங் நம்மளுடைய மைண்ட்லேயே இருக்கும், மறக்காது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம், ஒரு சில விஷயங்களை பேசிக்காக நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ இது 5வது பாயிண்ட், ஸ்டெப் நம்பர் 5. ஸ்டெப் நம்பர் 6, 6வது படி. அதாவது இதுதான் த்ரில்லிங்கான இடம் அப்படிங்கிற மாதிரி மிக 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 முக்கியமான ஒரு படி, முக்கியமான ஒரு ஸ்டெப் இதுதான். என்னென்னா ஃபைண்டிங் ஸ்ட்ராட்டஜி, ஃபைண்டிங் கான்செப்ட். அதாவது கான்செப்ட்னா என்ன, ஸ்ட்ராட்டஜினா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மழை காலத்தில் ஆக்சுவலாக அந்த கொடை, ரெயின் கோட்டு, ஸோ இந்த மாதிரிலாம் அதிகமாக வியாபாரம் ஆகும். ஒரு அச்சய திருதியை அன்னைக்கு தங்கம் அதிகமாக வியாபாரம் ஆகும். இதுவே ஒரு தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் துணி வகைகள் நிறைய வியாபாரம் ஆகும். கரெக்டுங்களா? ஸ்வீட்டு, துணி வகைகள், ஸோ இந்த மாதிரி நிறைய வியாபாரம் ஆகும். இதே ஒரு வெயில் காலத்தில் ஏசி, கூலரு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக வியாபாரம் ஆகும். இதே ஒரு குளிர்காலத்தில் ஸ்வெட்டரு, ஜர்க்கின்னு, ஹீட்டரு, ஸோ இந்த மாதிரி அதிகமாக வியாபாரம் ஆகும். ஸோ அப்போ அந்த தொழிலை செய்யக்கூடிய நபர்கள் அந்தந்த சூழ்நிலையில் காலத்திற்கேட்டார் போல் அதிகமான பொருட்களை வாங்கி வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க. வெயில் காலமாக அப்போ ஏசி அதிகமாக வியாபாரம் ஆகும். அப்போ ஏசியை அதிகமாக வாங்கி வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க. அதனால் அதிகமான லாபம் கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போது அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த சூழ்நிலைக்கேற்றார் போல் நம்ம பொருட்களை வாங்கி வச்சு அதிகமான வியாபாரம் செய்வாங்க. அதுக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டஜி. சரி, இது அவங்களோட தொழில், விட்டுருங்க. ஆனால் நம்மளுடைய பிஸ்னஸ், நம்மளுடைய தொழில் என்ன? ட்ரேடிங் பண்ணுறது. அப்போ ஒரு ஸ்டாக் ப்ரைஸோட வேல்யூவோ இல்லை ஒரு கரன்சி பேரோட வேல்யூவோ எப்போ அதிகமாகும், எப்போ குறையும் அப்படிங்கிறத நம்ம ப்ரிடிக்ட் பண்ணணும். கரெக்டாக? அப்போ நம்ம கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணிட்டோம்னாக்க நம்ம ஈஸியாக நம்ம மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ அதுதானே கஷ்டம். இப்போ எல்லா ஒரு 90% பீப்புள் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண தெரியல அப்படிங்கிறது தானே கான்செப்டே. அப்போது நம்மளுக்கு இப்போ இந்த நிஃப்டியோட வேல்யூ அதிகமாகும்,
பேங்க் நிஃப்டியோட வேல்யூ அதிகமாகும், ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், இல்லை இந்த கரன்சி பேர் வேல்யூ வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம லாபம் சம்பாதிக்கலாம். அப்போது அதற்கு பெயர் தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணுறோம்ல, அதற்கு பெயர் தான் கான்செப்ட் ஸ்ட்ராட்டஜி. சரி, இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிட்டோம், அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் பேசிக்காக ஒரு சில விஷயங்களும் நம்ம கற்றுக்கிட்டோம். கேண்டில் ஸ்டிக்ஸை வந்து எப்படி பார்க்குறது, கேண்டில் ஸ்டிக்ஸ் என்றால் என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அந்த கேண்டிலை வச்சு மட்டுமே நம்ம ஒரு கான்செப்டை நம்ம உருவாக்க போகிறோம். இண்டிகேட்டரோ அது இதுன்னு நிறைய இருக்குது, பட் கேண்டில் ஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி தானே இண்டிகேட்டரோ இல்லை ட்ரேடிங் சாஃப்ட்வேரோ எல்லாமே. அப்போ கேண்டிலை வச்சு ஒரு சக்ஸஸ்ஃபுல் கான்செப்டை, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கும் போது நம்ம லாபம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதில் எந்த வித மாற்றமும் இல்லை. கரெக்டாக? அப்போது நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய கான்செப்ட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் கான்செப்டாக இருக்கணும், ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். கரெக்டாக? ஸோ உதாரணத்துக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ஒன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு 4 கேண்டிலை பேஸ் பண்ணினா ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் நான் ட்ரேடிங் பண்ணுவேன். ஸோ இதுக்கு பேர் தான் கான்செப்ட் ஸ்ட்ராட்டஜி. அதே போல் உங்களுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தகுந்த ஸ்ட்ராட்டஜியை, உங்களுக்கு தகுந்த கான்செப்டை நீங்கள் கண்டுபிடிச்சி அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும். அதுதான் சிம்பிள். ஆக்சுவலாக 90% ஆஃப் த பீப்புள் லாஸ் பண்ணுறதுக்கு காரணம் இந்த பக்காவான ஒரு கான்செப்ட் இல்லாத தான், பக்காவான ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லாத தான் காரணம். ஒரு பக்காவான ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ஒரு கான்செப்ட் இருக்குன்னா அதை பேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணும்போது கண்டிப்பாகவே நம்ம லாபம் தான் சம்பாதிக்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ இது வந்து எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் கான்செப்டை, ஒரு வெற்றிகரமான ஸ்ட்ராட்டஜியை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருக்கேன், இன்னொரு வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன். இந்த சீரீஸில் ஹவு டு லேர்ன் ட்ரேடிங் அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட்டில், இந்த சீரீஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே வரேன். சரிங்களா? ஸோ லைனாக நீங்கள் பார்ட் 1லேருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது ட்ரேடிங்கை கற்றுக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கண்டிப்பாகவே உங்களுக்கு இருக்கும். ஸ்டெப் நம்பர் 7, 7வது படி ட்ரேடிங். அதாவது மார்க்கெட்டை பற்றி கற்றுக்கிட்டோம், கேண்டில் ஸ்டிக்ஸ்னால் என்னன்னு கற்றுக்கிட்டோம், ஒரு அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிட்டோம், அதில் பேசிக் என்னென்ன தெரியணுமோ அது எல்லாமே கற்றுக்கிட்டோம். அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு சக்ஸஸ்ஃபுல் கான்செப்டையும் க்ரியேட் பண்ணிட்டோம், ஒரு வெற்றிகரமான ஸ்ட்ராட்டஜியும் நம்ம கற்றுக்கிட்டோம். கரெக்டாக? அப்போ வேறு என்ன பெண்டிங் இருக்குது? அடுத்து நம்ம ட்ரேடிங் தான் ஸ்டார்ட் பண்ணணும். கரெக்டுங்களா? அப்போ ட்ரேடிங் வந்து நம்ம எப்படி பண்ணணும், அதாவது ஹவு டு ட்ரேடிங், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். ஸ்டெப்ஸ் தான். நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சோம்ல, ஒரு கான்செப்ட் கண்டுபிடிச்சோம்ல, அந்த கான்செப்ட் படி மட்டும்தான் ட்ரேடிங் பண்ணணும். உசுரே போனாலும் சரி, உங்களுக்கு 1008 கமிட்மெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, கடன்காரனாக இருக்கட்டும், இல்லை பேங்க்காரனாக இருக்கட்டும், இல்லை இஎம்ஐ கட்டணும், இல்லை அந்த பில்லு கட்டணும், இந்த பில்லு கட்டணும், எந்த பில்லு வேணாலும் கட்டிட்டு போங்க, டசன் மேட்டர். ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் பேக் டெஸ்டிங் பண்ணியிருப்பீங்களா? அப்போ பேக் டெஸ்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு சக்ஸஸ் தான் கொடுக்குது. அப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது சக்ஸஸ் தானே கொடுக்கும். நம்மளுடைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி ஓவர் ட்ரேடிங் பண்ணி, ஆவரேஜிங் பண்ணி, எட்ஜிங் பண்ணி நம்ம லாஸ் பண்ணுறதை விட ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமே. அட 5% கூட இருக்கட்டும், 10% கூட இருக்கட்டும், அது ப்ராஃபிட் தானே. எதுக்கு நம்ம ஓவராக ஆசைப்பட்டு ஆவரேஜிங் பண்ணணும், எட்ஜிங் பண்ணணும், ஓவர் ட்ரேடிங் பண்ணணும்? கரெக்டுங்களா? அப்போது ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய கான்செப்ட் படி மட்டுமே ட்ரேடிங் பண்ணுங்கள், உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி படி மட்டுமே ட்ரேடிங் பண்ணுங்கள், ப்ராஃபிட்டாக லாஸாக புக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பக்காவாக ட்ரேடிங் பண்ணும்போது கண்டிப்பாகவே நீங்கள் எந்த மார்க்கெட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் ப்ராஃபிட் சைடு தான் இருப்பீங்க. இல்லை என்னால் வந்து எங்கிட்ட வந்து ஒரு வெற்றிகரமான கான்செப்ட் இருக்குது, சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, இருந்தாலும் அதை என்னால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னாக்கா அதற்கும் ஒரு வழி இருக்குது. அடுத்த ஸ்டெப்பில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்போ ஸ்டெப் நம்பர் 7, ஹவு டு ட்ரேடிங். அதாவது ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி நம்ம ட்ரேடிங் பண்ணணும், ஆஸ் பர் கான்செப்ட் நம்ம ட்ரேடிங் பண்ணணும், உசுரே போனாலும் சரி, என்ன ஆகிட்டாலும் சரி. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து ஸ்டெப் நம்பர் 8க்கு நம்ம போயிடலாம். ஸ்டெப் நம்பர் 8, 8வது படி சத்தியம் ஸ்ட்ராட்டஜி. அதாவது எனக்கு வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ்னால் என்னென்னு தெரியும், நான் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிட்டேன், அதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை, ஒரு சூப்பரான கான்செப்டையும் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நான் ட்ரேடிங்கும் பண்ணுறேன், ப்ராஃபிட்டும் கொடுக்குது. ஆனால் ஒரு சில நேரங்களில் என்னுடைய எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஏதோ ஒரு காரணத்தினால நான் ஓவர் ட்ரேடிங் பண்ணிடுறேன், ஆவரேஜிங் பண்ணிடுறேன், என்னுடைய கான்செப்டோட ரூலை பிரேக் பண்ணிடுறேன், என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல என்னோடய எமோஷனலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இந்த முள்ளால் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எமோஷனலை இன்னொரு எமோஷனலாக தான் நம்ம கிளியர் பண்ணணும். எப்படின்னா அதுதான் சத்தியம் ஸ்ட்ராட்டஜி. சத்தியம் ஸ்ட்ராட்டஜினா என்னென்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இருந்தாலும் சிம்பிளாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சத்தியம் ஸ்ட்ராட்டஜினா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு சில்லியான விஷயமாக தான் இருக்கும், ஆனால் சூப்பரான ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்கும். சத்தியம் ஸ்ட்ராட்டஜினா நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து மிக மிக முக்கியமான ஒரு நபர்களாக இருப்பாங்க, நம்ம அதிகமான பாசம் வச்சுனுங்கிற ஒரு நபர்களாக இருப்பாங்க. நம்மளுடைய வாழ்க்கையே அவங்களுக்காக தான்.
அவங்களால தான் நம்மளுடைய வாழ்க்கையை அப்படின்னு சொல்லிட்டு அதீத பாசம் வச்சுருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் கண்டிப்பாகவே இருப்பாங்க எல்லாருக்குமே. அந்த நபர்கள் மேலே அவங்க யாரை வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அவங்க மேலே சத்தியம் பண்ணிடுங்க. சிம்பிள். என்னென்னு, நான் இவங்க மேலே சத்தியம், நான் ஆஸ் பர் என்னுடைய கான்செப்ட் படி மட்டும்தான் நான் ட்ரேடிங் பண்ணுவேன். ஆஸ் பர் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி படி மட்டும்தான் நான் ட்ரேடிங் பண்ணுவேன். என்னுடைய வாழ்நாளில் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும், என்னுடைய வாழ்நாளில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி, ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி தான் நான் ட்ரேடிங் பண்ணுவேன். ஆஸ் பர் கான்செப்ட் படி தான் நான் ட்ரேடிங் பண்ணுவேன். ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி நான் என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணுவேன். ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி நான் டார்கெட்டை ஹிட் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆயிடுவேன். ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி லாஸை புக் பண்ணிவிட்டு நஷ்டத்தை நான் புக் பண்ணிடுவேன். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். இதை நான் மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிடுங்க. உங்களுக்கு சத்தியத்தை மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் சத்தியத்தை முதல்ல பண்ணு, அதுக்கப்புறம் நம்பாதான் அதுக்கப்புறம் அப்புறம் கதை அது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஒவ்வொரு முறை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போதும் நீங்கள் யார் மேலே சத்தியம் பண்ணீங்களோ அவங்களுடைய நினப்பு அவங்க வந்து நம்மளுக்கு முன்னாடி நிற்பாங்க. உங்களை ஓவர் ட்ரேடிங் பண்ண விடாது. நம்ம சத்தியத்தை மீற மாட்டோம். ஏன்னாக்கா அவங்களுக்கு ஏதாவது ஆகிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையே நம்மளால தான், நம்மளுடைய வாழ்க்கையே அவங்களுக்காக தான். ஸோ அப்போ அதீத பாசம் வச்சுனுங்கிறதுனால நம்ம சத்தியத்தை மீற மாட்டோம். ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் நம்ம ட்ரேடிங் பண்ணுவோம். ப்ராஃபிட்டில் கண்டிப்பாகவே இருப்போம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணும்போது நம்மளுடைய கமிட்மெண்ட்ஸ் தான் நம்ம மைண்டுக்குள்ளார வரும். ஆனால் நீங்கள் இந்த சத்தியம் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணும்போது ஒவ்வொரு முறை ஆர்டரை ப்ளேஸ் பண்ணும்போதும், இல்லை டார்கெட்டில் நீங்கள் ஏதாவது குளறுபடி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போதும், இல்லை ஆஸ் பர் ஸ்டாப் லாஸ் வந்து புக் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போதும், நீங்கள் யார் மேலே சத்தியம் பண்ணீங்களோ அவங்க முன்னாடி வந்து நிற்பாங்க. கரெக்டாக நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பீங்க. ப்ராஃபிட்டாக லாஸோ புக் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ இந்த சத்தியம் ஸ்ட்ராட்டஜியை நான் ஃபாலோ பண்ணுறேன். பக்காவாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. நான் ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். ப்ராஃபிட்டும் புக் பண்ணுவேன், லாஸும் புக் பண்ணுவேன். ஓவராலாக பார்க்கும்போது நான் ப்ராஃபிட்டில் இருப்பேன். ஸ்டெப் நம்பர் 9, 9வது படி. அதாவது என்ன மார்க்கெட்டில் நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணோம். அடுத்து அந்த மார்க்கெட்டை பற்றி பேசிக்காக கற்றுக்கிட்டோம். கேண்டில் ஸ்டிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத அடிப்படையாக நம்ம கற்றுக்கிட்டோம். அதை பேஸ் பண்ணி ஒரு பக்காவான ஸ்ட்ராட்டஜியும் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம், கான்செப்டையும் க்ரியேட் பண்ணிட்டோம், உருவாக்கிட்டோம். அடுத்து அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டோம். அதில் பேசிக்காக நம்ம என்னென்ன கற்றுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம கற்றுக்கிட்டோம். அடுத்தது எப்படி ட்ரேடிங் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம கற்றுக்கிட்டோம். ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி. அப்போது அடுத்தது என்ன? லாபம் ஈட்டுதல். அதாவது இப்போ நான் சொன்ன இந்த 8 பாயிண்ட்ஸையும் 8 ஸ்டெப்ஸையும் 8 படியையும் நீங்கள் பக்காவாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாகவே நீங்கள் ப்ராஃபிட் சைடு தான் இருப்பீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு படியாக நான் சொல்கிறத கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாகவே நீங்கள் ப்ராஃபிட் சைடு தான் இருப்பீங்க. இதில் மிக 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 முக்கியமான ஒரு ஸ்டெப்பு, முக்கியமான ஒரு படி என்னென்னா 6வது படி தான். ஃபைண்டிங் ஸ்ட்ராட்டஜி, ஃபைண்டிங் கான்செப்ட். அதாவது 90% ஆஃப் த பீப்புள் ஆக்சுவலாக மார்க்கெட்டில் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணிப்பு. சரிங்களா? அப்போ நீங்களும் இந்த 90%லிருந்து 10% நீங்கள் மாறணும் அப்படின்னாக்கா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட், ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாகவே இருக்கணும். அந்த கான்செப்டை நீங்கள் பக்காவாக நீங்கள் ஃபைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாகவே அதை பேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணிங்களா அப்போ லாபம் வரும். அதுலேயும் ஒரு சில எமோஷனாலில் நான் வந்து லாஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற போது சத்தியம் ஸ்ட்ராட்டஜி கையில் எடுக்க போகிறோம். அப்போது பக்காவான ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேண்ணா. நீங்கள் ஒவ்வொரு படியாக தெளிவாக நீங்கள் ஏறி நீங்கள் மேலே வரும்போது கண்டிப்பாகவே ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 10% தான் ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் 90% இருந்து 10%க்கு நீங்கள் மாறணும் அப்படின்னாக்கா நான் சொல்கிற ப்ரொசீஜர் படி பக்காவாக ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெளிவாக கற்றுக்குவாங்க. கண்டிப்பாகவே நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணலாம், எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி. சரிங்களா? சரிங்க நண்பர்களே. ஸோ இந்த பதிவை இதோட நம்ம முடிச்சிருவோம். இப்போ நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் சொன்னோமோ அது சம்மந்தமாக நம்ம வந்து ஒரு விரிவான விளக்கமாக நம்ம கண்டிப்பாகவே ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு வீடியோ நம்ம போடுவோம். சரிங்களா? சரிங்க நண்பர்களே. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டாக இருந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க்கெட்டை எப்படி கற்றுக்கணும், எப்படி ட்ரேடிங் பண்ணணும், எப்படி ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டோம். சரிங்களா? சரிங்க நண்பர்களே. நம்ம அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.